Hello guys, welcome to Tech. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த 5.1 இந்த HDMI கிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோ போட போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டில் வந்து எப்படி வந்து ஒரு ஏவி ரிசீவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த போர்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 டீகோடர். அது பார்த்திங்கன்னா இதில் வந்து HDMI ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கோஆக்சில், அதுக்கப்புறம் ஆக்ஸு, ஆப்டிக்கல் இந்த எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மதர் போர்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே HDMI பின்லாம் இருக்கும். ஸோ HDMI இன்புட் 1, 2, 3. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ERC சப்போர்ட்டோட இது. ஸோ ERCனா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே கோஆக்சில், அப்புறம் இங்கே வந்து ஒரு ஆக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ளூடூத்து, ஸோ மற்ற ரேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். வெர்ஷன் 2 தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வெர்ஷன் 3 வந்து அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த போர்டு பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் பார்த்திங்கன்னா இந்த UART போர்ட்டு வந்து இங்கே மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து இந்த ப்ளூடூத்தோட மாடியூல் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து டிஸ்பிளேவோட போர்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து 5.1 சேனல் அவுட்புட்டு, ஸோ ப்ரீ அவுட்புட் இது. ஸோ இது வந்து நம்ம பவர் ஆம்பில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து USBக்கான போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே கீ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்கோடர், அதுக்கப்புறம் வந்து சில பட்டன்ஸ்லாம் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து க்ளீனான ஒரு 5.5 வோல்ட் வந்து இதுக்கு நீங்கள் பவர் சப்ளை பண்ணணும். ஸோ இதான் அந்த போர்டு. அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ரிமோட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிமோட் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரே ஒரு ரிமோட் தான். ஸோ எல்லாமே இதுக்குள்ளாரே வந்துடும் உங்களுக்கு. HDMI இன்புட்லேருந்து எல்லாமே இதுக்குள்ளாரே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே. ஸோ வந்து சின்னதாக ஒரு மொபைல் டிஸ்பிளே மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே காட்டிடும். ஸோ இது வந்து டிஸ்பிளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்கோடர் இது கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் USB மாடல். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேலேருந்து நம்ம மதர் போர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த டிஸ்பிளேயில் மதர் போர்டு கனெக்ட் பண்ணக்கான கனெக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்கோடருக்கும் USBக்கான கனெக்டர். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம 5.1 அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாம் வந்துடுச்சு. அது இது வந்து பேக் பேனல் இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து பிச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த பேக் பேனல். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட HDMI கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4K 2K எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் இன்புட் கொடுத்திங்கன்னா. மற்ற விஷயம்லாம் வந்து இதில் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் DTS ஃபைல் வந்து பென்ட்ரைவில் ப்ளே பண்ணிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுமாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த போர்டை நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இருக்கிறதுலே லோ காஸ்ட்டில் வந்து ஒரு பவரான ஒரு ஆம்பிளிஃபையர், அதாவது ஏவி ரிசீவர் வந்து எப்படி பண்ண சொல்லிட்டு நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த போர்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அங்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இந்த வீடியோக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். நீங்கள் வந்து சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆல் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரை குட் பை, டேக் கேர்.